ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து vlog பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். அது என்ன வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஒரு ட்ரைபேட் வந்து வாங்கியிருக்கோம். அது ரிங் லைட்டோட ட்ரைபேட் வாங்கியிருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது தீபாவளியில் வந்து ஆஃபரில் வாங்கினது. ஆனால் வீடியோ என்னால் எடிட் பண்ண முடியாதனால இவ்வளோ நாள் வந்து லாங் ஆகிடுச்சு. ஸோ சாரி, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகக்கூடிய எல்லா வீடியோஸும் புது ட்ரைபேட் வந்து அதுவும் வந்து ரிங் லைட்டோடு வாங்கியிருக்கேன். ஸோ வந்து வாங்குறது தான் வாங்குகிறோம், நல்லதாகவே வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். பாருங்கள், டிஜிடெக் அப்படிங்கிற கம்பெனியில் DRL 12C அப்படிங்கிற மாடல் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து இப்போ நாம் பார்த்தோம்னா, இப்போ ரேட்டை பார்த்தோம்னா இப்போ வந்து 2000 சம்திங் வந்து இருக்கும் கண்டிப்பாக. நான் வந்து வாங்கினப்போ ஜஸ்ட்டு 800 தான் வந்து நல்ல ஆஃபர் அப்படிங்கிறதுனால வந்து நான் அப்பயே வாங்கிட்டேன். தீபாவளியில் நிறையா திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து ஒவ்வொன்றா இனிமேல் நான் கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோடு பண்ணிடுறேன். பாருங்கள், இது எத்தனை வாட்ஸ் கொடுக்குன்னா நம்மளுக்கு வந்து 25 வாட்ஸ் வந்து அவுட்புட் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டி. அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நிறையா பேர் வந்து இதை சஜெக்ஷன் பண்ணியிருந்ததுனால தான் வந்து நான் இந்த ரிங் லைட் வந்து வாங்கினேன். அது இல்லாமல் இது வந்து இன்புட் அவுட்புட்டோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது 32C அப்புறம் 25Cயும் கொடுத்துருக்காங்க. இப்போ பேக் சைடு பார்க்கலாம். பாருங்கள், பின்னாடியும் வந்து டிஜிடெக் 12C அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கினா இந்த மாடலை வந்து செலெக்ஷன் பண்ணணும். டிஜிடெக்கில் நிறையா மாடல்ஸ் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்குங்க. எனக்கு பட்ஜெட்டில் அடங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணி இதை வாங்கினேன். ஸோ வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற 2 டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. பாருங்கள், வோல்டேஜ் எவ்வளோ, அப்புறம் இதனுடைய மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோ, அதனுடைய வெயிட் வந்து எவ்வளோ தாங்கும், அவுட்புட் எவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கிற பற்றிய டீட்டெயில்ஸ் தான் வந்து எக்ஸட்ரா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதையெல்லாம் பார்த்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், வெயிட் வந்து 55 kg வந்து இதனுடைய வெயிட் அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோ வெயிட் வந்து தாங்கன்னா 5 kg வந்து தான் தாங்கும் அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் வந்து இது வந்து 24 mm, அதாவது அதனுடைய அந்த ஸ்டிக்கோடைய ஹைட் வந்து 24 mmன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் அந்த ரிங் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய இது வந்து 11 mm அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்னா இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாடல் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். நம்ம சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ட்ரைபேடோட ஸ்டாண்ட் வந்து இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கனமாகவே இருக்குது. இது வந்து நான் வந்து சும்மா பிளாஸ்டிக் கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா இரும்புலேயே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பாக்ஸுக்குள்ளாரே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகே, பாக்ஸ் இப்போ எடுத்து பார்க்கலாம் அதில் என்ன இருக்குன்ட்டு. வேறு என்ன இருக்குது அதுக்குள்ளார பாக்ஸில்? வேறு எதுவும் இல்லை. ஓகே, இதை நம்ம இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். இதில் என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் ட்ரைபேட் வாங்கணுன்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. பட் வந்து பட்ஜெட் தாங்காதனால வாங்காமல் இருந்திருப்பீங்க. சாரி, ஆனால் நான் தீபாவளியில் போட்டிருந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளார என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ரிங் லைட் அண்டு அதனுடைய அதாவது நம்ம மொபைல் ஹோல்டர் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மொபைலில் தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன், எடிட்டும் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ வந்து எனக்கு இதுவே ஓகே அப்படிங்கிறதுனால இதுவே வந்து வாங்கிட்டேன். இது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ண ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கணும். பூச்சியெல்லாம் வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், சம்திங். அதுக்கப்புறம் இந்த ட்ரைபேட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து ஒரு சின்ன பேப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதை படித்து நம்ம இதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதையும் நம்ம இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ என்ன இதில் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ரிங் லைட் வந்து இப்போ எடுத்திருக்கேன். ஸோ வந்து நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஆனால் வந்து ரிங் லைட் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் தான், அதை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும்.
ஆனால் இது கண்ணாடியில் இல்லை, அது வரைக்கும் நல்லது. ஏன்னா கிளாஸில் இருந்தால் கீழே விழுந்தால் உடஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த மொபைல் ஹோல்டர் பாருங்கள், நம்ம நல்லா எந்த பக்கம் சுற்றினாலும் நல்லா சுற்றுது. அது இல்லாமல் இது வளையிற தன்மையோடு இருக்குது. அதாவது ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம மொபைலில் எந்த லைன் வேணும்னாலும் நம்ம திருப்பிக்கலாம். நம்மளுக்கு மொபைல் வந்து திருப்புறத்துக்கான அந்த ஹைட்டு வந்து நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாலை வச்சு தான் நம்மளுடைய அந்த மொபைல் ஹோல்டரை வந்து மேலே கீழே தூக்க முடியும். இது வந்து அந்த ரிங் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட் எரியறதுக்கான கெப்பாசிட்டி தான் அதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன் ஆஃப் பட்டன் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து ஹையர், அதாவது அந்த லைட்டுடைய பவர் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதனுடைய பவரை வந்து இதில் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன். அதுக்கப்புறம் லோ பண்ணணுன்னா அந்த லைட்டோட தன்மை வந்து குறைக்கணும் அப்படின்னா தேர்ட் ஒன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மீடியம் லெவலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோர்த் ஒன் வந்து இருக்குது. இந்த ரிங் லைட்டில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் வந்து நம்ம மொத்தம் வந்து 3 டைப்பாக இந்த லைட் வந்து எரியும். அதாவது மஞ்சள், எல்லோ அண்டு நார்மல் மீடியம் அந்த மாதிரி மாடலில் வந்து எரியும். இது வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஏற்றுற மாதிரி மாடலில் தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ட்ரைபேடை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரைபேடு நல்ல இரும்பில் தான் இருக்குது. அது தகரமும் இல்லை, அது இல்லாமல் வந்து அது வெறும் பிளாஸ்டிக்கும் இல்லை, நல்ல இரும்பாகவே இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ அது நல்லது தான் நம்மளுக்கு ட்ரைபேட் நல்லா வெயிட் ஆகிறப்ப. ஏன்னா நம்ம வந்து குக்கிங் பண்ணுறப்ப அங்கே வச்சு செய்கிறப்ப மொபைல் விழுந்துடுமோன்னு நான் ரொம்ப பயந்து செய்வேன். ஸோ வந்து இது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இதனுடைய ஹைட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 ஸ்டெப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு விரித்து காட்டுறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா இரும்பில் இருக்குன்ட்டு. பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அதை விரித்து விட்டுக்கலாம். அது உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து அதை வந்து அது நவராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம விரிச்சோம் பார்த்திங்களா, அது வந்து நவராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஹோல்டரை வந்து நல்லா சுற்றி விட்டுக்கிட்டோம்னா, இப்போ நான் சுருக்கிறேன், அதாவது அதை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இதை வந்து லூஸ் பண்ணோம்னா அது லூஸ் ஆகிடும். அதை வந்து டைட் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ நம்ம சுருக்கணும் பார்த்திங்களா, அந்த கம்பி வந்து நல்லா டைட்டாக நிற்கும். ஸோ வந்து திடுப்புன்னு டொப்புன்னு கீழே விழுவும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் விழுவாது. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. நான் ஃபுல்லாக டைட் வச்சுட்டேன். இப்போ ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. முன்னே வந்து லூஸாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நம்ம எந்த அளவுக்கு வந்து டைட் கொடுக்குறோமோ அதை வச்சு தான் அது இருக்கும். இப்போ இதனுடைய ஹைட் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன் லென்த்தை மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இப்படி மூடி தான் இருக்கும். நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு தான் தூக்கணும். அப்படியே தூக்கினா தூக்கம் வராது. ஸோ வந்து இந்த மாதிரி அதனுடைய ஆன் வந்து ஃபஸ்ட்டு தூக்கி விட்டுட்டு நம்ம ஒவ்வொன்றா தூக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஹைட் வருதுன்ட்டு உங்களுக்கே தெரியும். என்னால் வந்து நான் என்னுடைய மொபைலில் வந்து அதை வந்து ஃபுல்லாக எடுக்க முடியாத அளவுக்கு லென்த்தாக இருக்குது. பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக வந்து எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம அதை வந்து நவராமல் இருக்கணும் அப்படின்னா திருப்பி அதை அழுத்தி விட்டுட்டோம்னா அந்த ஸ்டிக் வந்து உள்ளே வந்து நகராது, இல்லைன்னா லூஸ் ஆகிட்டே இருக்கும், டப்புன்ட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், அதையும் வந்து நான் அழுத்தி விட்டுட்டேன்னா அதுவும் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ வந்து அதனால் வந்து இது நவராது. இப்போ பாருங்கள், இப்போ தூக்கி இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன், நல்லா நவருது. இதே அதை அழுத்தி விட்டுட்டோம்னா அந்த ஸ்டிக் வந்து நம்மளுக்கு நகராது, அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக தான் வந்து அந்த வந்து பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நகரில். இப்போ இது வந்து நகரும் பார்த்திங்களா, உள்ளார ஃபுல்லாக போயிட்டு வருது பார்த்திங்களா. ஏன்னா அது வந்து தூக்கி இருக்குது, அது வந்து நம்ம அழுத்தி விடலை. ஸ்டிக்கை வந்து அழுத்தி விட்டோம்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா ஹைட் வந்து நம்மளுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இதை வந்து நீங்கள் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஹைட்டு வந்து நம்மளுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக சொல்லணுன்னா வந்து எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஸ்டூடியோலலாம் வந்து வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த எதிர்த்தாப்பில் அந்த ஒயிட் கலர் லைட் வந்து அடிக்கும் பார்த்திங்களா, அது வச்சுருப்பாங்களே பெருசாக, அந்த மாதிரி சைஸ் அந்த அளவுக்கு இது இருந்துச்சு. பாருங்கள், பார்க்க எத்துளுண்டு இருக்குது. ஆனால் நான் எடுத்து அதனுடைய ஃபுல்லாக எடுக்கிறப்ப அதனுடைய லென்த் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இதுதான் மொபைல் ஹோல்டர். ஸோ வந்து இதை நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு தான் இங்கே இதுக்கு சைடில் இதுவும் வந்து அந்த மாதிரி பட்டனை லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு அதை ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ரிங் லைட் அதில் வந்து ஆட் பண்ணலாம். ரிங் லைட்டுக்கும் சைடில் வந்து ஒரு மாதிரி வந்து பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதை வந்து சுற்றிக்கிட்டு அந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹோலில் தான் வந்து இப்போ அதில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இந்த ஹோல் இந்த இதில் வந்து ஆணியில் வந்து ஸ்க்ரூவில் வந்து நம்ம இதை போட்டு ஸ்க்ரூ பண்ணி திருவி நல்லா ஸ்க்ரூ பண்ணி விட்டுட்டு ரோல் பண்ணி விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும்.
பாருங்கள் அவ்வளோதான் டைட் ஆகிடுச்சு. நம்மளுடைய ரிங் லைட் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ வந்து இனிமேல் நம்ம வீடியோ எடிலாம் இதிலேருந்து தான் எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்ட்டு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.